திரு சுவாமிநாதன், என்னதான் நினைக்கிறாரு விஜய்? இல்ல, விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கூட்டணி தேவையா தேவையில்லையாங்கிறது அவர் முதல்ல மனக்குழப்பத்துலதான் இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பெருமாள்மணி என்ன பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. கைகளை விஜய் அவர்கள் தான் மூடி வச்சிருக்காரு. அது மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஏன்னா திறந்துட்டாருன்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் வெளியே. அதனால அவர் மூடியே இப்போதைக்கு வச்சிருக்கிறதா அவருக்கு சேஃப் அப்படின்னு விஜய் கட்டாயமா நினைப்பாரு. அக்னீஸ்வரன் ஒரு கணக்கு சொன்னாங்க, 45, 39. ஒருவேளை விஜய் வேற ஏதோ மாநிலத்துல போட்டி போட போறாருன்னு அதிமுக நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல தான் போட்டி போட போறாரு. அவர் எல்லா கட்சிகளுடைய ஓட்டை தான் எடுக்க போறாரு. இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி விஷயத்துல காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்க்கிறார். காங்கிரஸ் வந்தா நமக்கு நல்லது, காங்கிரஸ் வந்தா சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஓரளவு மொத்தமா, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பக்கபலமா அதற்கான வாய்ப்பு இருக்கா திரு சுவாமிநாதன்? இல்ல, அவர் இல்ல அதற்கான வாய்ப்பு என்பதை விட ஒரு வாய்ப்பு உருவாகிறாதான் காத்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இருக்கைகள் ஒருவேளை சீட்டை குறைவாக கொடுத்தா கொஞ்சம் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடலாம் நினைக்கலாம். காங்கிரஸ் இன்னொன்னு 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் இனி அவர்களுக்கான தேர்தல். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்று பார்க்கிற பொழுது காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம பழைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை முதல்ல பிரதமர் வேட்பாளர் சொன்னது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். காங்கிரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணக்கத்தை பார்க்கிறோம். சகோதரர்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினதாகட்டும், அதற்காக பீகாருக்கு போய் பரப்புரை செய்ததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா? அந்த இணக்கத்தை அது தாவேக்காவால உடைச்சிட முடியுமா? அவர்களுக்கு ஒரு அந்த இணக்கம் இருந்தாலுமே அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் கேரளா மாநிலத்துல நடக்க இருக்கு, பாண்டிச்சேரியில நடக்க இருக்கு. சோ இப்ப விஜய் போன்ற ஒருவரோடு சேர்ந்துட்டா அவர்கள் எங்கேயாவது அந்த கேரளாவா இருக்கலாம், பாண்டிச்சேரியா இருக்கலாம். இவனால கடைக்கோடி கன்னியாகுமரியில இருக்கு, எனக்கு கேரளா ரொம்ப பக்கம். கேரளாவே கணிசமான அளவுக்கு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கூட காங்கிரஸ் கணக்கு போடலாம். அந்த மாதிரியான சில கணக்குகளுக்காக விஜய் அவர்கள் காத்திருக்காரு. பட் அதை விட அவர் நீங்க இன்னொன்னு இருக்கு மேடம், இப்ப காங்கிரஸோட சேர்ந்தாலே விஜய் ஒரு முக்கிய சக்தியா வந்துருவாருன்னா, ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்ல நினைக்கிறேன். காங்கிரஸோட செல்வாக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படின்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. இவ்வளவுக்கு பாராளுமன்ற தேர்தல் 2014 மோடியா ராகுல் காந்தியா என்பதாக நடக்கக்கூடிய தேர்தல். அதுல காங்கிரஸ் 39 தொகுதிகளையும் போட்டியிட்டு இருந்த மொத்த ஓட்டே 4.37% தான். சோ அது காங்கிரசுக்கும் வளர்ந்துருமா அல்லது தாவேகாக்கும் வளர்ந்துருமா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதே ஒருவேளை கூட்டணி கணக்குகள் மாறி இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சியோட தான் கூட்டணி இல்ல, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கை என்கிற ஒரு மிக முக்கியமான காய் நகர்த்தல்ல அதிமுகவும் தாவேகாவும் ஒரு கட்டத்தில் அணி சேர்ந்துட்டாங்கன்னா அது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து விடுவார்கள். அதுதான் கலைதாட்டம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக தாவேகா என்கிற ஒரு புதிய அணி உருவாகும். அப்படி உருவானா அது சாத்தியம். மீண்டும் தாவேகா தரப்புல இருந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அதிமுக அதை ஏத்துக்குவாங்களா? இல்ல, அது அது அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேற வலிமையை கூட்டுறாங்க. ஒரு கணிசமான தொகுதியில எண்ணிக்கை வரணும், ஒரு நபர் எத்தனை சமரசம் செய்ய முடியும். அதனால அவங்க வேற வலிமையை கூட்டு. நீங்க இப்படியே களத்துக்கு போனாருன்னா விஜய் அவர்கள் நிச்சயமாக ஒரு மூன்றாவது பெரிய சக்தியா இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திமுக அதிமுக தாவேகா மும்முனை போட்டி களம் ரொம்ப கூர்மையா இருக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2005 கட்சியை தொடங்கி 2006 சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்கள் 8.35% எடுத்தார். நம்ம இன்னைக்கு ஒரு பிரசாந்த் கிஷோரோடு இவரை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாற்று சக்தியா வந்தார். விஜய் போன்றெல்லாம் கூட அவர் வரல. விஜய் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற பொழுதும் களத்துக்கு வந்தார். ரெண்டு பேரும் அவர் விஜயகாந்த் என்னெல்லாம் பேச கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணினார். இன்னைக்கு மாதிரி சமூக வலைதள பெருக்கம் இல்லாத காலகட்டம். ஆன பிறகு விஜயகாந்த் 8.35% எடுத்தார். நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரைத்துறையில விஜயகாந்த் நம்பர் 1 இருந்தாருன்னா அவர் இருந்த காலகட்டத்துல ரஜினியும் கமலஹாசனும் நம்பர் 1, 2 இருந்தாங்க. விஜயகாந்த் 3வது நடிகராக இருந்தார். ஆன பின்னும் கூட விஜய் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய காலம், கலைஞர் அவருடைய காலம் இரண்டையும் ஒரு மதிப்பீடு செய்து அவர் 8.35 வர்றார். அடுத்த பாராளுமன்ற தேர்தலே 10% தொடராரு. அப்ப அதை விட இரட்டிப்பு ஓட்டு நிச்சயமா விஜய் அவர்கள்ட்ட இருக்கும். ஒரு 15% வரைக்கும் தொடரலாம் அசால்ட்டா. அது அவருடைய திரைபிம்பம். இன்னொன்னு விஜய் அவர்கள் கிராமமா போறது, பல பகுதி மக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை கடந்து சும்மா காலையில பொழுது போலே வீட்டுல டிவியை போட்டா காலையில இருந்து சாயந்தரத்துக்கு ஒளிபரப்பாயிருது. ஏதோ ஒரு விஷயம் விஜய் சார்ந்த ஒரு விஷயம் மக்கள் கண்ணுல பட்டுருது. அது ஒரு வகையில ஒரு மறைமுக பிரச்சாரமா விஜய் களத்துல இருக்காருங்கிறத காட்டுறதுக்கான நீங்க நேரடி களத்துக்கு வரணும். ஆனா விஜய் இப்ப பாருங்க SIR-க்கு இன்னைக்கு அந்த தாவேகா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. இந்த மாத தொடக்கத்திலேயே ஒரு மீனவ சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட போதும் களத்துக்கு போயிருக்காங்க. இந்த போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அங்க ராஜ்பவன் போன்றவர்கள் கலந்துருந்தாங்க. பட் இது போதாது. நீங்க களத்துல கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
விஜய் அவர்களால் நல்ல ஓட்டை காட்ட முடியும். அவர் ஒரு பிரசாந்த் கிஷோரா நிச்சயமா இருக்க மாட்டார், நல்ல ஓட்டை காட்ட முடியும். அது அவருடைய திரை பிம்பத்தினால் ஏற்படக்கூடியது. ஆனால் அது வெற்றியே தராது. அவருடைய இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும்னா அதிமுக தாவேக என்கிற ஒரு புள்ளி இணைந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படி இல்லையா அவர் காங்கிரஸோடு சேர்ந்தால் 2 பேருமே முயற்சி செய்வார். ஒரு புதிய அணி அது எப்படி இருக்கு மக்கள் கிட்ட அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் பார்க்கப்படும். இப்போ தாவேகா தலைமையில அப்படின்னும் போது தாவேகா திமுக இடையேதான் போட்டி அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கருத்து சொல்றதாகட்டும், இன்னைக்கு தேமுதிகவுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது நாங்க இன்னும் எப்படி வேணாலும் நடக்கலாம், தாவேகாவோட கூட்டணி தொடர்பான கேள்வி கேட்கும் போது எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தாவேகாவை தலைமையாக வைத்து ஒரு கூட்டணி உருவாவதற்கான அச்சாரமாக பார்க்க முடியாதா? அவர்கள் தாவேகா காங்கிரஸோடோ அல்லது அதிமுகவோடோ அணி சேர்ந்தால் போய் போவாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அதிமுகவை பலவீனப்படுத்தணும் என்கிற பொழுது அவர் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க முடியாது. அதனால அவர் அதற்கு மாற்றாக எதை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் வருமோ அந்த பாயிண்ட் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை போல அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இன்னொன்று, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போன்றவர்கள் அதிமுக விஜய் என்கிற ஒரு அணி உருவானாலோ அல்லது அதிமுக அல்லது மன்னிக்கிறோம் தாவேகா காங்கிரஸ் போன்ற ஒரு வலுவான ஒரு அணி உருவானாலும் நிச்சயமா விஜய் கூட போவாங்க. ஆனா யாருமே நீங்க தேமுதிகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பாத்தீங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடம் பிடிச்சாங்க. அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் விஜயகாந்த். ஆனா 2016க்கு பின்பு மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர் நம்ம சொன்ன மாதிரி 8.35% முதல் தேர்தலில் காட்டினவர். அடுத்த தேர்தலில் 10% காட்டினவர். 2009 பாராளுமன்ற தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி இருக்கைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரானவர். ஆனா 2016 ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி மக்கள் நல கூட்டணி சந்திக்கிற பொழுது அவரையாலே வெற்றி பெற முடியல. அந்த அணி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறது. 2021 இன்னைக்கு நீங்க கிட்ட டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக இடம்பெற்ற கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவமே இல்லை தேமுதிக. அப்ப அவர்களுக்கெல்லாம் வெற்றி முக்கியம் ஒரு சட்டமன்ற தேர்தல். அதனால அணிகள் அமைந்து பின்புதான் அவர்கள் ஜனவரிக்கெல்லாம் பின்புதான் விஜய் அவர்களால் ஒரு அணியை அமைக்க முடிந்தால் அந்த அணியோடு தேமுதிக இடம்பெறும். அணியை அமைக்க முடியாவிட்டால் அவர்கள் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு அப்படிதான் முடிவெடுப்பாங்க. அதை நோக்கி போவதற்கான வாய்ப்பும் திறந்துதான் இருக்கா? கேட்கல மேடம். அந்த கட்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்புகளும் திறந்துதான் இருக்குன்றீங்களா? அதாவது விஜய் அவர்கள் வேறு ஒரு வலுவான அணி, அது அதிமுக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு அணியை உருவாக்கினால் மட்டும்தான் மற்ற சிறிய கட்சிகள் வருவாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை, நம்ம காங்கிரஸோட ஒரு ஏதோ ஒரு வகையில கை கொடுத்துட்டா நிச்சயமா ஒரு பின்னாடி பெரிய கட்சிகள் வரும். இதே அதிமுகவும் தாவேகவும் ஏதோ ஒரு புள்ளியில இணைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் வரும். ஆனா இது எல்லாம் நடக்குமா? இதுதான் விஜய் விரும்புகிறார். நம்ம தலைமையில ஒரு அணி என்பது அவருடைய முதல் விருப்பம். விஜய் தலைமையில் ஒரு அணி என்பது அவருடைய விருப்பம். பட் அது ஒரு எட்டாக்கணியா தான் இருக்கு. பெருமாமணி சொன்ன மாதிரி கைகளை அவர் மூடி வைக்கல, திறந்து வைத்திருந்தால் கையில ஒண்ணுமே இல்லை என்பதை கண்டுபிடித்து கூட்டணிக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க சாமி. இன்னும் அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல சாமி. இன்னுமா தேர்தல் இன்னும் குறுகிய காலம் தானே இருக்கு. அவர் ஒரு ஹீரோங்க. இன்னும் இன்டர்வல் முடிஞ்சுதாங்க இது கிளைமாக்ஸ் இருக்கு. நீங்க இப்பவே கேட்டீங்கன்னா இன்னும் இன்டர்வலுக்கே வரல. முழு படத்தையும் கிளைமாக்ஸ்ல சொல்லுவீங்கன்னா எப்படி தெரியுது? ஜனநாயகம் படத்தை சொல்றாரு. இல்ல இன்டர்வல் வருது. அதான் சொல்றேன், முழு படத்தையும் நாங்க கிளைமாக்ஸ்ல தான் சொல்லுவோம். இல்ல அது ப்ரீ கிளைமாக்ஸ் ஒன்னு இருக்கு. அது ப்ரீ கிளைமாக்ஸ் உங்களுக்கு மார்ச்ல தெரியும், இன்டர்வல் ஜனவரியில தெரியும். அதனால இன்டர்வலுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளோட பேச்சுனே ஜனநாயகன் வெளியே வரட்டும்னே அன்னைக்காவது கையை திறப்பீங்களா? இல்ல ஜனவரிக்கு அப்புறம் நான் சொல்லியாச்சுல, இன்டர்வலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை. ப்ரீ கிளைமாக்ஸ் மார்ச் மாசம், கிளைமாக்ஸ் தேர்தல் எப்ப நடக்குதோ அப்போ. அதுவரையில் வெறும் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இருக்கும். வெறும் பாடல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்ட்ரோவே தேவையில்லைங்க. அரசியல் களத்துல அவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. அவருக்கு இன்ட்ரோ தேவையில்லை. ஆனா அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா மத்தவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லையா? அத கொடுக்க வேண்டிய கடமை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டர்வல் ஜனவரியில வருது, ப்ரீ கிளைமாக்ஸ் மார்ச்ல வருது, கிளைமாக்ஸ் ஏப்ரல்ல எலெக்ஷனோட வருது. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லா முடிவுக்கும் வராதீங்க. டான்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் எல்லாம் இனிமேதான் ஆரம்பம் ஆகுது. அரசியலையும் திரைப்பட மாதிரி தான் அணுகுறாரு. அதோட ஒப்பிடலாம் இல்லையா? ஒரு கதாநாயகனை பத்தி பேசும்போது அரசியலையும் ஒப்பிடலாம் இல்லையா? அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை ஒப்பிடுறோம். இப்ப இன்னொரு இன்டெலெக்சுவலா ஒப்பிட்டோம்னா வேற மாதிரி ஒப்பிடுவோம். இவர் ஒரு திரை கதாநாயகன்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாமிக்கு என்ன சொல்றேன்னா, சாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு கிளைமாக்ஸ் முடிவு பண்ணாதீங்க. இன்னும் இன்டர்வல் பிளாக் இருக்கு, ப்ரீ கிளைமாக்ஸ் இருக்கு, அப்புறம் கிளைமாக்ஸ் இருக்கு.